அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 18 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: தமிழ்நாட்டின் நிதிநிலை குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சரான மரிய வில்சன். மாநிலத்தின் வரி வருவாய் வரலாறு காணாத வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. 2021-22 வருவாய் பற்றாக்குறையானது 46,538 கோடியாக இருந்தது. 2025-26 தமிழகத்தின் வருவாய் பற்றாக்குறையானது 78,324 கோடியாக உயர்ந்துள்ளது. திமுக ஆட்சி காலத்தில் மட்டும் கடனானது 2 மடங்காக உயர்ந்துள்ளது. தமிழ்நாட்டின் மொத்த கடனானது தற்போது 13,18,000 கோடியாக உயர்ந்துள்ளது. 60 ஆண்டுகளில் வாங்கிய கடனை விட இந்த 5 ஆண்டுகளில் அதிக கடன் வாங்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு குடிமகன் மீதும் 1,28,000 கடன் உள்ளது. இந்த கடன் அன்றாட செலவுகளை சமாளிக்க பெறப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்துள்ளார். இரண்டாவது அறிவிப்பு: தமிழகத்தில் உள்ள அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கான புதிய கல்வியாண்டு நாள்காட்டியை பள்ளி கல்வித்துறை அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டுள்ளது. அதன்படி நடப்பு கல்வியாண்டில் பள்ளிகளுக்கு மொத்தம் 210 வேலை நாட்கள் மட்டுமே இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதிய விதிமுறைகளின்படி வாரந்தோறும் அனைத்து சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் பள்ளிகளுக்கு முழு நாள் விடுமுறையாக இருக்கும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் நடப்பு கல்வியாண்டில் மொத்தம் 22 நாட்கள் அரசு பொது விடுமுறை நாட்களாக பட்டியலிடப்பட்டும் உள்ளது. இந்த மாற்றி அமைக்கப்பட்ட புதிய நாள்காட்டியானது மாநிலத்தில் உள்ள அனைத்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளுக்கும் ஒரே சீராக பொருந்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. செப்டம்பர் 17 முதல் 25ஆம் தேதி வரை காலாண்டு தேர்வு நடைபெறும் எனவும் 26ஆம் தேதி முதல் அக்டோபர் 4ஆம் தேதி வரை காலாண்டு விடுமுறை எனவும் பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது. அதேபோல டிசம்பர் 16 முதல் 23ஆம் தேதி வரை அரையாண்டு தேர்வு நடைபெறும் எனவும் 24 முதல் 2027 ஜனவரி 3ஆம் தேதி வரை அரையாண்டு விடுமுறை எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. நடப்பு கல்வியாண்டின் கடைசி வேலை நாள் 2027 ஏப்ரல் 23ஆம் தேதி எனவும் 2027 ஏப்ரல் 24ஆம் தேதி முதல் மாணவர்களுக்கு கோடை விடுமுறை அளிக்கப்படும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என தமிழ்நாடு முதலமைச்சரான ஜோசப் விஜய் அறிவித்துள்ளார். விவசாயிகளுக்கு 50,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி என்று தாவேக அரசு அறிவித்திருந்தது. முழுமையாக பயிர்க்கடன் தள்ளுபடி கோரி தமிழ்நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். இந்த நிலையில்தான் கூட்டுறவு வங்கிகளில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து முதலமைச்சரான விஜய் அறிவித்துள்ளார். நான்காவது அறிவிப்பு: இனி மருத்துவர்கள் பரிந்துரை செய்தால் மட்டுமே இருமல் மருந்து உட்பட அனைத்து சிறப்புகளும் வழங்கப்படும் என ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் உத்தரவிட்டுள்ளது. இருமல் மருந்து உட்பட அனைத்து வகை சிறப்பு மருந்துகளை பரிந்துரை சீட்டு இன்றி கடைகளில் நேரடியாக வாங்க முடியாது என்றும் ஒன்றிய சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அண்மையில் கலப்பட இருமல் மருந்தால் மத்திய பிரதேசத்தில் 20 குழந்தைகள் வரை உயிரிழந்த நிலையில் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. இதன் மூலமாக அனைத்து மருந்தகங்களிலும் இந்த விதிமுறையை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டும் உள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: தமிழ்நாட்டின் மின் கட்டமைப்பை வலுப்படுத்த 15,032 கோடியில் 231 புதிய துணை மின் நிலையங்களை அமைக்க முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின் பழுதுகளை சரி செய்ய தேவையான 15,058 மின் பணியாளர்களை நியமிக்கவும் முதலமைச்சர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். மின் தளவாட பொருட்களை உடனடியாக கொள்முதல் செய்து மின் பணியாளர்களை ரோந்து பணியில் ஈடுபடுத்தவும் ஆணையிட்டுள்ளார். தமிழ்நாடு முழுவதும் 10,109 கோடியில் 121 புதிய மேம்படுத்தப்பட்ட மின் நிலையங்கள் அமைக்கப்பட்டு வருகின்றன. மின் விநியோக சேவையை மேலும் மேம்படுத்த கூடுதலாக 77 புதிய மின்தடை நீக்க மையங்களும் அமைக்கப்பட உள்ளன. ஆறாவது அறிவிப்பு: நாடு முழுவதும் டெலகிராம் செயலியை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. நீட் தேர்வு நடைபெற வரும் 22ஆம் தேதி வரை டெலகிராம் பயன்படுத்த மத்திய அரசு தடை விதித்துள்ளது. நீட் தேர்வு வினாத்தாள் கசிவதை தடுக்க நாடு முழுவதும் டெலகிராம் செயலியை பயன்படுத்த தற்காலிக தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஏழாவது அறிவிப்பு:
சி. விஜயபாஸ்கர் ராஜினாமாவை தொடர்ந்து காலியாக இருக்கும் சட்டப்பேரவை தொகுதிகளின் எண்ணிக்கையானது 6ஆக உயர்ந்துள்ளது. திருச்சி கிழக்கு, மதுராந்தகம், அம்மாசமுத்திரம், பெருந்துறை, தாராபுரம் மற்றும் வீராலிமலை ஆகிய சட்டப்பேரவை தொகுதிகள் காலியாக உள்ளன. இதில் வீராலிமலையை தவிர்த்து 5 சட்டப்பேரவை தொகுதிகளின் இடைத்தேர்தலுக்கான முதல் கட்ட பணிகள் நடந்து வருகின்றன. 8வது அறிவிப்பு. தமிழகம் முழுவதும் கடந்த 16 நாட்களில் மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டியவர்களின் மீது போலீசார் அதிரடியான நடவடிக்கையை எடுத்துள்ளனர். கடந்த 16 நாட்களில் மது அருந்தி வாகனம் ஓட்டியதாக 16,031 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது. மொத்தம் 14,100 வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. விதிமீறல்களில் ஈடுபட்டதாக 3,13,00,000 அபராதமும் வசூல் என காவல்துறை தகவல் அளித்துள்ளது. 9வது அறிவிப்பு. சர்வதேச போதைப்பொருள் எதிர்ப்பு நாளை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் போதைப்பொருள் மாரத்தான் நடைபெற உள்ளது. இந்த போதைப்பொருள் எதிர்ப்பு ஓட்டமானது ஜூன் 26ஆம் தேதி காலை 6 மணி அளவில் காமராஜர் சாலையிலிருந்து பேரறிஞர் அண்ணா நினைவிடத்தில் தொடங்கி ஔவையார் சிலை வரை சென்று திரும்பி நேப்பியார் பாலம் வழியாக தீவுத்திடலை வந்தடையும். 6 கிலோமீட்டர் தூரம் நடைபெறும். இந்த ஓட்டத்தில் கலந்து கொள்ள விருப்பம் உள்ளவர்கள் இந்த இணையதளத்தில் 22/6/2026 வரை பதிவு செய்து கொள்ளலாம். 10வது அறிவிப்பு. 2026-27 கல்வி ஆண்டுக்கான மாணவர் சேர்க்கை விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன என்று தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் தெரிவித்துள்ளது. 15 இளங்கலை பட்டப்படிப்புகள், 14 முதுகலை பட்டப்படிப்புகள், 48 சான்றிதழ் பட்டய படிப்புகளை பல்கலைக்கழகம் வழங்கி வருகிறது. மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்களை பல்கலைக்கழகத்தின் tnou.ac.in என்ற இணைய வழி மூலமாக சமர்ப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு. மின் கட்டண உயர்வு குறித்து முதலமைச்சரான விஜய் முடிவு செய்வார் என அமைச்சரான நிர்மல்குமார் கூறியிருக்கிறார். சென்னையில் கூடுதல் மின்தடை நீக்க மையங்களை அமைக்க மின் வாரியம் திட்டமிட்டுள்ளதாகவும் அமைச்சரான நிர்மல்குமார் கூறியுள்ளார். மின்தடை பியூஸ் பழுது புகார்களை பெற கூடுதலான மின்தடை நீக்க மையங்கள் நிறுவப்படும் என்றும் கூறியுள்ளார். 12வது அறிவிப்பு. சுமார் 3.1 கிலோமீட்டர் உயரத்தில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியிலிருந்து கேரளா கடலோர பகுதிகள் வரை ஒரு வளிமண்டல காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர், வேலூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, திருச்சிராப்பள்ளி, பெரம்பலூர் மற்றும் அரியலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். நீலகிரி, திண்டுக்கல், தேனி, மதுரை, சிவகங்கை, தஞ்சாவூர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 18ஆம் தேதியன்று தமிழகத்தில் இடிமின்னலுடன் கூடிய மிதமான மழை ஓரிரு இடங்களிலும், இடிமின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழையானது ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் பெய்யக்கூடும். நீலகிரி, தேனி, திண்டுக்கல், மதுரை, ஈரோடு, நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, புதுக்கோட்டை, சிவகங்கை, அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய கனமழை பெய்யக்கூடும். 13வது அறிவிப்பு. 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாளின் நகலை இன்று முதல் tge.tn.government.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்யலாம் என அரசு தேர்வுகள் இயக்ககம் தெரிவித்துள்ளது. விடைத்தாள் நகலை பதிவிறக்கம் செய்த பின்னர் தேர்வர்கள் மறு மதிப்பீடு, மறு கூட்டல் படிவத்தையும் இணையதளத்திலிருந்தே பதிவிறக்கம் செய்து கொள்ளவும், மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீடு செய்ய விரும்பினால் பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை அந்தந்த மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்தில் 17/6/2026 முதல் 23/6/2026க்குள் மறு கூட்டல் மற்றும் மறு மதிப்பீட்டிற்கான கட்டணத்தை பணமாக செலுத்தி விண்ணப்பிக்க வேண்டும். மறு மதிப்பீடு செய்ய பாடம் ஒன்றிற்கு 505 ரூபாயும், மறு கூட்டலுக்கு பாடம் ஒன்றிற்கு 205 ரூபாயும் செலுத்த வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 14வது அறிவிப்பு. ITI படிப்பில் சேர்வதற்கான கால அவகாசம் வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ITI நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் 13ஆம் தேதி முடிந்த நிலையில்
வரும் 30ஆம் தேதி வரை நீடிக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதேபோலதான் தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகமும் இளநிலை படிப்புக்கு விண்ணப்பிக்க ஜூன் 23ஆம் தேதி வரை அவகாசத்தை நீடித்துள்ளது. நாளையும் விண்ணப்பிக்க அவகாசம் முடியும் நிலையில் ஜூன் 23ஆம் தேதி வரை நீடிக்கப்பட்டுள்ளது. 15வது அறிவிப்பு. 2026-27ஆம் கல்வியாண்டு பொது இடை மாறுதலுக்கான கலந்தாய்வு 2026 ஜூன் மாதத்தில் நடத்தப்பட உள்ளது. முறையான நெறிமுறைகளை பின்பற்றி வெளிப்படைத்தன்மையுடன் ஆன்லைன் வாயிலாக கலந்தாய்வு நடத்திட கல்லூரி கல்வி ஆணையருக்கு அனுமதி வழங்கலாம் என முடிவு செய்து அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 16வது அறிவிப்பு. சென்னை பெருநகர பகுதிகளில் பல அடுக்குமாடி திட்ட அனுமதி வழங்கும் அதிகாரம் CMDAக்கு மாற்றம் செய்து முதலமைச்சரான விஜய் உத்தரவிட்டுள்ளார். சென்னை பெருநகர பகுதிகளில் பல அடுக்குமாடி கட்டிட திட்ட அனுமதியை எளிமையான முறையில் விரைவிலேயே பெறுவதற்காகவும் ஏற்கனவே பின்பற்றப்படும் நடைமுறையினால் ஏற்படும் காலதாமத்தை தவிர்ப்பதற்காகவும் இனிவரும் காலங்களில் அபிவிருத்திதாரருக்கு ஏற்படும் கால தாமதம் குறைவதற்காகவும் குறைந்த நேரத்தில் ஒப்புதல்களை வழங்கவும் கட்டிட விதிமுறைகள் மற்றும் கட்டிட விதிகளுக்கு உட்பட்டு பல அடுக்குமாடி கட்டடக் குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் பல அடுக்குமாடி கட்டிடங்களுக்கான திட்ட அனுமதியை சென்னை பெருநகர வளர்ச்சி குழுமமே வழங்கலாம் என அரசு ஆணையை பிறப்பித்துள்ளது. 17வது அறிவிப்பு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை மேலும் வலுப்படுத்தும் நோக்கில் ஒரே இரவில் 56 IPS அதிகாரிகளை அதிரடியாக பணியிட மாற்றம் செய்து தமிழக முதலமைச்சரான விஜய் உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த முக்கிய நிர்வாக மாற்றத்தின்படி நீண்ட நாட்களாக காத்திருப்போர் பட்டியலில் இருந்த உமா IPS சென்னை காவல்துறை தலைமையகத்தின் புதிய DIG-ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். மேலும் மாவட்டங்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல புதிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி திண்டுக்கல் மாவட்டத்திற்கு ஜெயக்குமார், கடலூர் மாவட்டத்திற்கு விவேகானந்த சுக்லா, திருவள்ளூர் மாவட்டத்திற்கு சாய், விழுப்புரம் மாவட்டத்திற்கு மதிவாணன், விருதுநகர் மாவட்டத்திற்கு கௌதம் புதிய SPக்களாக பொறுப்பேற்க உள்ளனர். நிர்வாகத்திறனை மேம்படுத்தவும் மக்கள் பாதுகாப்பை உறுதி செய்யவும் முதலமைச்சர் மேற்கொண்டுள்ள இந்த அதிரடியான மாற்றங்கள் தமிழக காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. 18வது அறிவிப்பு மற்றும் கடைசியான அறிவிப்பு. தெற்கு ரயில்வே வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பது என்னவென்றால், பராமரிப்பு பணி காரணமாக தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம் இடையிலான அம்ரித் பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தாம்பரத்திலிருந்து திருவனந்தபுரம் செல்லும் அம்ரித் எக்ஸ்பிரஸ் ரயிலானது ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் வள்ளியூரிலிருந்து அதிகாலை 4:41 மணிக்கு பதிலாக காலை 4:30 மணிக்கு புறப்படும். அதேபோல நாகர்கோயிலிருந்து அதிகாலை 5:38 மணிக்கு பதிலாக காலை 5:36 மணிக்கே புறப்படும் என்றும் அதில் கூறப்பட்டுள்ளது. இந்த 18 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் அடிச்சு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.